மக்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களுடைய மொபைல் ஃபோன் இருக்குல்ல, இதை எடுத்துக்கோங்க. யூடியூப் ஓபன் பண்ணுங்க. யூடியூப் ஓபன் பண்றதுக்கு முன்னாடி உங்க வீட்டில் கூட படிக்கக்கூடிய குழந்தைகள், இல்ல படிச்ச குழந்தைகள், இல்ல கல்லூரி படிக்கக்கூடியவங்க, இல்லாட்டி ஸ்கூல் படிக்கிறவங்க, இந்த குழந்தைகள் ஏதாவது ஃபோன் கொடுத்து வச்சுக்கோங்க, எடுத்து பாருங்க. அதுல அப்படியே திருவண்ணி வச்சுக்கோங்க, தாண்டி வச்சுக்கோங்க. வெறும் பொழுதுபோக்கு அம்சங்களா, இல்ல ஊர்ல எவனையாவது அரட்டை அடிக்கிறது, இல்ல நடிகர் நடிகைகள் வந்து வச்சுக்கோங்க, இந்த போன்களை தூக்கி குப்பையில எரிஞ்சிரு. அதான் நல்லது. ஏன் இதை நான் காட்டமா சொல்றேன் அப்படின்னா, இதுல சில பசங்களாம் நல்ல நல்ல சயின்ஸ் எல்லாம் பண்றானுங்க, நல்ல நல்ல சயின்ஸ் விஷயம் பேசுறானுங்க. அவனுக்கு அதிகபட்ச லைக்கே 1000 கூட இல்லை. ஆனா ஒரு நடிகை செருப்பை கழட்டி போடுறா, சுமார் 2 லட்சம் லைக் போட்டு வச்சிருக்காங்க. இதுல இந்த இன்ஸ்டாகிராம், இதுல சமூகத்தை குப்பையா மாத்திக்கிட்டு இருக்கீங்க. இந்த இடத்துல இருந்து ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புறேன். பொதுவாகவே நம்ம ஊர்ல இருக்க ஒரு முக்கியமான பிரச்சனை உண்டு. அது என்ன அப்படின்னா, கடனை வாங்கியது படிக்க வச்சிருந்த குழந்தைகளை. அந்த நல்ல எண்ணம் ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட, ஆனா படிச்ச நபர்கள், நீங்க படிச்சு முடிச்சிருப்பீங்க, முக்கியமா இந்த இன்ஜினியரிங் காலேஜ் முடிச்சவங்க, இல்லாட்டி சயின்ஸ் பிஎஸ்சி இப்படி படிக்கக்கூடிய சயின்ஸ் காலேஜ் ஆகட்டும், இந்த பசங்கள்ட்ட இருக்கிற ஒரு பெரிய சிக்கல் ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா, அது எல்லாமே மார்க் பர்சன்டேஜுக்காக மட்டும்தான் படிச்சிருப்பாங்க. சத்தியமா சொல்லுங்க, இது ஒரு அல்ட்ராசோனிக் சென்சார். இதை எத்தனை பேர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பயன்படுத்தி இருப்பீங்க? இதை கேள்வி ஏன் நான் கேட்கிறேன் அப்படின்னா, இது ஒரு சாதாரண மைக்ரோ சர்வோ மோட்டார். இது 100-120 ரூபா வராது, மிஞ்சி பிடிச்சா 200 ரூபா வச்சுக்கோங்க. இந்த 3 மோட்டார் இருந்துச்சு வச்சுக்கோங்க, இந்த ரோபோட்டோட கையெல்லாம் தூக்கி வைக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, அது செஞ்சிடலாம். என்னைக்காவது ஒரு நாள் இந்த சர்வோ மோட்டார் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, இது எப்படி வேலை பார்க்குது அப்படின்னு படிச்சவனும் பார்க்க யோசிக்கிறது இல்லை, படிக்கிறவனும் யோசிக்கிறது இல்லை, படிக்க வச்சவனும் யோசிக்கிறது. ஏன்ட்ட அடிக்கடி கேட்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி ஒன்று உண்டு. அது நிறைய பேருமே உங்களுக்குமே தோணிருக்கும். அது என்ன அப்படின்னா, சீனா எப்படி இவ்வளோ செமிகண்டக்டர், அதாவது இந்த மாதிரியான சிப் நிறைய செய்யறான், நம்ம நாடு தான் இருக்குப்பா செய்ய மாட்டானுங்க அப்படின்வானுங்க. அதுக்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா? இது எல்லாமே அவ்வளோ பெரிய வேலை கிடையாதுன்னு நினைக்காம இருக்கிறது. அதாவது ஏதோ ஒரு நபர்கிட்ட இருந்து நீங்க ஷர்ட் மேனுஃபேக்சரிங், இல்லாட்டி டிஷர்ட் மேனுஃபேக்சரிங், இல்லை டவுசர் மேனுஃபேக்சரிங், ஒரு சட்டை தயாரிக்கிறது எப்படி, ஒரு டேபிள் தயாரிக்கிறது எப்படி நீங்க கத்துக்கிறீங்களே, இதே மாதிரி தான் சீனால இந்த விஷயமும் படிச்ச நபர்கள் படிக்காத நபர்கள் கிடையாது. எல்லா பேருமே இந்த விஷயத்த அந்த மாதிரி கத்துக்கணும்னு நினைச்சாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவங்க எல்லா பேரும் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. விஷயம் என்னன்னா, அதன் மீது ஒரு பெரிய ஆர்வம் இருந்துச்சு. நீங்களே சொல்லுங்க, இங்க இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எத்தனை பேர் ஒரு மைக்ரோ கண்ட்ரோலோட அட்லீஸ்ட் ஒரே ஒரு சால்டரிங் மெஷினை எத்தனை நாள் அவங்க தொட்டிருப்பான்னு நினைக்கிறீங்க? சால்டரிங் மெஷின் கூட தொட்டது கிடையாது. பின்ன எப்படி நாட்டை குறை சொல்ல முடியும்? ஆக்சுவலாக நாடு எதுவுமே பண்ணவே கிடையாது. நாட்டில் இருக்க மக்கள் இருக்காங்களே, அவங்க மீது இருக்கக்கூடிய ஆர்வம், உங்கள்கிட்ட ஆர்வம் இருக்கு. ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னா, இங்க போதுமான அளவுக்கு அதை தேடக்கூடிய நேரம் இல்லை. ஏன்னா ஒன்று சினிமா, இல்லை லவ், செக்ஸ், ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, வேலை முடிஞ்சு போச்சு லைஃப்ல. ஒரு நாள்ல நம்மளுடைய தேடல், இல்லை மாணவருடைய தேடல், நான் யாரும் தப்பு சொல்லவே இல்லை, ஒரு மாணவருடைய தேடல் இந்த 4 விஷயத்துக்குள்ளேயே முடிஞ்சு போகுதுன்னா அது சமூகத்துடைய தப்பும் கூட. இதெல்லாம் தேவையில்லாத வேலை. உங்களை வேலை பார்க்க சொன்னு வச்சுக்கோங்க, வீடியோ எடுக்கும்போது உள்ள விட்டுருக்கீங்க, இடையூறுக்கு மன்னிக்கவும், இவங்களுக்கு வேற வேலை கிடையாது, சொன்ன வேலை தவிர மற்ற எல்லா வேலையும் பார்ப்பானுங்க. இந்த வீடியோ எடுக்க போறோம் தான் சொன்னோம், அதுக்கு எக்ஸ்ட்ரா அந்த பில்டப்லாம் கொடுக்குறதுக்கு முயற்சி பண்றானுங்க. ஏற்கனவே ஏகப்பட்ட பேர் பில்டப் கொடுத்து ஊருக்குள்ள போதுமான அளவுக்கு ஏமாத்திடுறானுங்க. எங்களுடைய இந்த லேபை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் ஒரு 6th ஸ்டாண்டர்ட் தானா போதும், நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு 6ஆம் வகுப்பை தாண்டினா போதும், அந்த கிரேடை தாண்டி வந்தா போதும், அவன் காலேஜ் வரைக்கும், காலேஜில் ஃபைனல் இயர் இருந்துக்கோ, ஃபர்ஸ்ட் இயர் இருந்துக்கோ, காலேஜ் முடிச்சவனா இருந்துக்கோ, இங்க உனக்கு ஒரு தேடல் ஒன்று இருக்குது. அந்த தேடல் ஒரு உறுப்பினையான தேடல்னா அதுக்கு எங்களுடைய இந்த லேப் நிச்சயம் பயனுள்ள வகையில் இருக்கும். ஒரு குழந்தைக்கு பெற்றோரை அவங்க என்ன செய்ய முடியும்னா படிக்க அனுப்ப முடியும். அவங்க இந்த மாதிரி ஏதாவது விஷயங்களை படிச்சு உருவாக்குவாங்க, இல்லாட்டி இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாலேஜ் அவங்களுக்கு உருவாகும் அப்படின்னு நினைச்சுதான் போறாங்க. ஆனா பிரச்சனைனா, இங்க எக்ஸாம்ல எப்படி பாஸ் ஆகுது, அதிக மார்க் வாங்குறத தவிர வேற எதுவும் வரதில்லை. அதனால முடிவுதான் எல்லாருமே கவர்மெண்ட் ஜாப்பை தேட வேண்டியது. நான் இந்த வீடியோல ஒரு விஷயத்த உங்களுக்கு உறுதியா சொல்ல முடியும். அது என்ன அப்படின்னா, இப்ப நாங்க போட்டிருக்க இந்த லேப் இருக்குல்ல, பள்ளிக்கூடம் படிக்கக்கூடிய 8th ஸ்டாண்டர்ட் தாண்ட மாணவர்களாகட்டும், நான் திரும்ப சொல்றேன், 8th ஸ்டாண்டர்ட் 8ஆம் வகுப்பு தாண்ட மாணவனாக இருந்து போகுது. எங்களுக்கு தேவையான அவனுக்கு ஒரு ஆர்வம் தான் இருக்கணும். இந்த லேபை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு சால்டரிங் மிஷின்ல இருந்து பிசிபி போர்டு தயாரிக்கிற வரைக்கும் எல்லா விதமான விஷயங்களும் அவனோட தேவையான ஆர்வத்தை தீனி போறதுக்காக எல்லாத்தையும் வாங்கி குமிச்சு போட்டிருக்கோம். ஏன்னா இது கடந்த 1 வருஷமா நாங்க உருவாக்குன லேப். இந்த லேபை நாங்க உருவாக்குறதுக்கு முக்கிய காரணமே அடல் திங்கர் லேப்னு மத்திய அரசு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று கொண்டு வந்தாங்க. அதை பள்ளிக்கூடத்தை நோக்கி நகர்த்தினாங்க.
ஆனா கெடு வாய்ப்பாக அந்த காசெல்லாம் வாங்குறானுங்க. ஆனா பள்ளிக்கூடம் வழக்கம் போல அந்த காசை வாங்கி வாயில போட்டு சுத்தி தீராங்க. இது பள்ளி கல்லூரி மாணவர்களுக்காக மெயினா, இல்ல கல்லூரி முடிச்ச மாணவர்களா அவங்களும் உங்களுக்கு இங்க இன்டர்ன்ஷிப் பண்ணணும், மற்ற விவரங்கள் தெரியணும் அப்படின்னா கூட கவலையே கிடையாது. இது வரைக்கும் தெரியாத பிரச்சனை கிடையாது. ஆனா தெரியாது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கிற முயற்சி பண்ணாம இருக்கிறது தப்பு நினைக்கிறேன். எனவே எங்களுடைய இந்த ஃபிளிப் அண்ட் ஸ்டீவை பொறுத்த வரைக்கும் மெயினா 2 விஷயங்களை ஃபோக்கஸ் பண்றோம். ஒன்னு ரோபோட்டிக்ஸ், இன்னொன்னு ட்ரோன்ஸ். ட்ரோன் தான் கடந்த 1 வருஷத்துக்கு மேல ப்ரோக்ராமிங் பண்றது, அது சம்பந்தமான ஆய்வுகள் பண்றது, அதுல மேப்பிங் சர்விங் ஏகப்பட்ட விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ட்ரோன் சம்பந்தமான ஆய்வு இருக்குது. கடந்த 3 மாதங்கள் முன்னாடி ரோபோ விவகாரங்களே ஆரம்பிச்சோம். இதையெல்லாம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண விரும்புறேன் அப்படின்னா, எனக்கு பொதுவாகவே நடத்துறது பிடிக்கும், லெக்சரிங் ரொம்பவே பிடிக்கும். இது நிறைய பேருக்கு நல்லாவே தெரியும். அந்த வகையில் இந்த ஃபிளிப் அண்ட் ஸ்டிப் லேபை பொறுத்த வரைக்கும் ட்ரோன் அண்ட் ரோபோன்றது ஒரு ப்ராடக்ட் இல்லாட்டி கான்செப்ட், அதை விட்டுருங்க. ஆனால் அது சொல்லக்கூடிய சயின்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் கவர் பண்ணிடும். அது என்ன உங்க குழந்தைக்கு கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடுத்துக்காட்டுக்கு ஒரு கார் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த காரை நீங்க ரிவர்ஸ் போடுறீங்க, அந்த ரிவர்ஸ் கேமரா காட்டும், அந்த 2 அடி 3 அடி போகும்போது கத்த ஆரம்பிச்சிடும். கேட்டா அது எப்படி கத்துது? அது கத்துறதுக்கு எது காரணமா இருக்கு? அப்ப ஏதோ ஒரு சென்சார் காரணமா இருக்கு. கேட்டா இந்த சென்சார் தான் அது காரணம்னு இன்ஜினியரிங் படிச்ச பசங்களுக்கு ஒழுங்கா தெரியாது. அது என்ன சென்சார், அது எப்படி டிசைன் பண்ணும், அதுல கோடிங் பண்றது தெரியாது. நீங்க 8th ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய மாணவன் அனுப்பிங்க, நான் சொல்லி தரேன். நான் இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். இது மாதிரி 1000 ப்ராடக்ட் என்னால சொல்ல முடியும். உனக்கு உனக்கு சுற்றி இருக்கக்கூடிய சென்சாரை பத்தி தெரியணும், அதோட கொஞ்சமா நீ புழங்கி இருக்க முடியும். ஏதாவது ஒர்க் ஏதாவது பார்த்ததுன்னு வச்சுக்கவேன், அது ஏதாவது ரிப்பேர் ஆச்சு, இல்லாட்டி எக்ஸ்ட்ரா சென்சாரே இல்லாத ஒரு கார்லயோ இல்லை உன் பைக்ல நீ எக்ஸ்ட்ரா ஒரு சென்சாரை மாட்ட முடியும் நான் சொல்றேன். அதன் விளைவு ஒரு புது புது ஐடியாக்களை உருவாக்கும். அதன் விளைவு ஒரு புது ப்ராடக்டை வெளியே கொண்டு வரும். இப்படிதான் சீனா அடிப்படையில இந்த மாதிரி ப்ராடக்ட்ல எப்படி கத்துக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டானே ஒழிய பள்ளிக்கூடத்துல போய் கத்துக்கல. அதன் பின்னாடி அதுல இருந்து நிறைய ஐடியாவை உருவாக்கி ஏகப்பட்ட ப்ராடக்டை வெளியே கொண்டு வர முடிஞ்சுது. எனவே பதிவோட இறுதியாக நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, எங்களுடைய இந்த ஃபிளிப் அண்ட் ஸ்டீப் லேபை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குழந்தைகள் பயன்படுத்துறதுக்கு வரவேற்கிறோம். இது எல்லாத்துக்குமே ஒரு குறிப்பிட்ட விலைன்னு ஒன்று உண்டு. இலவசமா கொடுக்குற அளவுக்கு நிதிநிலைகள் கிடையாது, அதே நேரமும் இலவசம் எதிர்பார்க்க நியாயமும் கிடையாது. இந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட சார்ஜ் இருக்கு. அதோட சேர்த்து இதுல ஏகப்பட்ட கோர்சஸ் நாங்கள் கொடுக்குறோம். அது ஒவ்வொருத்தருக்கும் ஸ்பெஷலைஸ்டா அந்தந்த மாணவர்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏத்தாப்பே இங்க கோர்ஸை நாங்கள் தயார் பண்றோம். இங்க என்னுடைய டீமை சேர்ந்த எல்லா பேருடைய நோக்கம் இது ஒண்ணுதான். அது என்ன அப்படின்னா, அடல் திங்கர் லேப்ல பிரதமர் நரேந்திர மோடி ஒரு முக்கியமான விஷயத்தை முன் வச்சாரு. இங்கே நிறைய ஐடியா உருவாகணும் குழந்தைகள்கிட்ட. மிக முக்கியமா பள்ளிக்கூடம் படிக்கிறவங்க, பள்ளிக்கூடம் படிச்சவனுங்க, காலேஜ் படிக்கிறவங்க, காலேஜ் முடிச்சவங்க, இவங்களுக்குள்ள அந்த யூத் இருக்காங்களே, அந்த இளம் தலைமுறையினர், அவங்க மத்தியில் ஒரு உருவாகும். அதை தூண்டி விடுறதுக்காகவே ஒரு லேபை உருவாக்க அவர் முயற்சி பண்ணாரு. பள்ளி பாட புத்தகங்களை தாண்டி அந்த வேலையை தான் நாங்க எக்ஸாக்டா இங்க செய்ய விரும்புறோம் உங்களுக்காக. அதாவது பெற்றோர்கள் நேரம் செலவு பண்ணி அது எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய நாலேஜ் இருக்கும், ஆனா சொல்லிக் கொடுக்கறதுக்கு நேரமின்மையா இருக்கும். அதோட சேர்த்து உங்களுக்கு போதுமான அளவுக்கு ஃபெசிலிட்டி இருக்காது. இங்கே அதுக்கான எல்லா ஃபெசிலிட்டியும் உண்டு. உங்களுடைய வீட்டு பிள்ளைகள் ஒரு ஐடியாவை தேர்வு செஞ்சு அதை நோக்கி ஓடுறதுக்கு இங்கே பெரிய தூண்டுகோலா இந்த லேப் இருக்கும். எனவே இறுதியாக உங்க எல்லா பேருக்கும் சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா, உங்கள்கிட்ட ஆர்வம் இருக்குன்னா எங்கள்கிட்ட லேப் இருக்கு, போதுமான அளவுக்கு ஐடியாவும் இருக்கு. உங்களுடைய மாணவரை எங்க லேபுக்கு அனுப்பி வைங்க. நாங்க போதுமான அளவுக்கு இது வரைக்கும் வாழ்நாள்ல பள்ளிக்கூடத்துல என்ன படிச்சானோ இல்லாட்டி கல்லூரியில் என்ன படிச்சானோ அதை விடவும் அதிகப்படியா இங்க ஒரு வாரத்துல அவனா கத்துக்க முடியும். ஒரு மாதத்துல அவனால இது வரைக்கும் அவன் பள்ளிக்கூடத்துல படிச்சால அதன் மீது தீவிரமான ஆர்வத்தையும் தேடலையும் எங்களால் உருவாக்க முடியும் ஒரே மாதத்துல. எனவே எங்களுடைய ஃபிளிப் அண்ட் ஸ்டிப் இந்த லேபை பயன்படுத்த விரும்பக்கூடிய நபர்கள், இதுல இருக்கக்கூடிய கோர்சஸை படிக்கும் நினைக்கக்கூடிய நபர்கள், இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். ஃபிளிப் அண்ட் ஸ்டிப் நீங்க கூகுள் பண்ணாலே கிடைக்கும். அதுல ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஒன்று இருக்கும், அதுல ரிஜிஸ்டர் பண்ணுங்க. எங்கள்கிட்ட இருந்து கால் வரும். அதற்கு மேல இல்ல ரிஜிஸ்ட்ரேஷன் வேணாம், நாங்கள் நேரடியா பே பண்ண விரும்பணும்னா அதுலயே பே டைரக்ட் இருக்கும். அதன் மூலமா உங்களுக்கு இன்வாய்ஸ் வந்து சேரும். உங்களுக்கான டைமிங் இருக்கிற அது ஷெட்யூல் பண்ணப்படும். நான் மாரிதாஸ் எடுக்கக்கூடிய வகுப்புக்கான நேரம் ஒண்ணுதான் இருக்குது, பகல் பொழுதுல. நான் அவங்களுக்கு ஏதாவது நடத்தணும்னு இருந்துச்சுன்னா அது பகல் பொழுதுல நடத்துறேன். ஆனா இந்த லேபை நீங்க பயன்படுத்தணும்னு வச்சுக்கோங்க, நீங்க எப்போ வேணாலும் வரலாம்.